என்னை காண்கிற தேவன் என்று யார் பெயரிட்டார் என்று வேதாந்தத்திலே படித்து அறிந்து கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள் ஆகார், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அதாவது கர்த்தர் அவரோடு பேசின உடனே அவளுக்கு மிக மகிழ்ச்சியாய் சந்தோஷப்பட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று மிகவும் ஆனந்தப்பட்டு அவள் மனதிலே ஒரு தோற்றம், என் ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு பெயரை வைத்து அழைக்க அவர் திட்டமிடுகிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் அழைக்கிறார். நம்மளும் அப்படித்தான். நம்முடைய குழந்தைகள், சில உற்றார் உறவினர்கள் ரொம்ப நேசித்து அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான செல்ல பெயரை வச்சு கூடும். இந்த அது மேல் அன்பு வைக்கும் பொழுது அவர்கள் மேல் அன்பு அளவு கிடந்த அன்பு வைத்து அவர்களை செல்லமாக பெயர்களை கூடுகிறோம். அதே போல் கர்த்தர் நம்மேல் வைக்கிற அன்பு அதை விடையும் மேலானது. அந்த அன்பை விட நம்ம குழந்தை மேல் வைக்க விட அன்பை விட தேவன் நம்மேல் வைக்க அன்பு எவ்வளோ மேலானது. அந்த அன்பை நாம் காணும் பொழுது நம்மளே அறியாமல் தேவன் மேல் நம்மை அழகாக செல்லமாக பெயர்கிட்டு நாம் அழைக்கிறோம். அதனால தான் ஆகார் அதை சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. அதே போல் நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினரை நேசிக்கும் பொழுது உங்களை அறியாமையே அன்போடு பேச அன்பான வார்த்தைகளை வர தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.